ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்மால் அண்ட் லார்ஜஸ்ட் ஃபார்முலா பத்தி தான் பார்க்க போறோம். அதோட பேசிக்கும் அண்ட் அட்வான்ஸ் லெவலும் நம்ம பார்க்க போறோம். இது மோஸ்டா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா யார் அதிகமா சேலரி வாங்க வரும் இல்ல யார் கம்மியா சேலரி வாங்குற கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அட்வான்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்டா மல்டிபிள் சர்ச் ஆப்ஷன்ல வந்து இந்த லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஃபார்முலா வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பேசிக் மட்டும் இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஃபார்முலால சின்ன ஒரு எக்ஸ்பிளைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்மால் ஃபார்முலானா ஸ்மால்ல இருந்து லார்ஜ் வரைக்கும் நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொண்டு வரும். லார்ஜ் ஃபார்முலானா லார்ஜ்ல இருந்து ஸ்மால் வரைக்கும் நமக்கு தேவையான ரிசல்ட் கொண்டு வரும். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஸ்மால் ஃபார்முலாக்கு ஈக்குவல் டு ஸ்மால்னு டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளா நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச் ஏப்ரல் மந்தோட ரேஞ்ச் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு கமா இந்த கேங்கிற எழுத்து வந்து நமக்கு வந்து இப்போ என்ன பொசிஷன் வேணுங்கிறது தான் இந்த கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணுமா, செகண்ட் பொசிஷன் வேணுமா, தேர்ட் பொசிஷன் வேணுமான்னு சொல்லி நீங்கள் எந்த பொசிஷன் நம்பர் வந்து எத்தனை நம்பர் கூட இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னதான நம்பர் தான் அங்கே வந்து ரிசல்ட்டாக வரப்போகுது. இப்போ என்டர் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 தான் ரொம்ப ஸ்மால். அதுதான் இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கு. இல்லை எனக்கு தேர்ட் பொசிஷன் வேணும்னா இங்கே கே 1ன்னு போட்டு இருக்கிற இடத்துல 3ன்னு போட்டோம்னா 20 வருது. இந்த ஏப்ரல் லிஸ்ட்டில் 20 தான் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால இங்கே ரிசல்ட்டு 20 வந்துருச்சு. இப்போ பேசிக் நம்ம பார்த்துட்டோம். தென் அட்வான்ஸ் லெவலில் பார்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஃபார்முலாக்குள்ள இந்த 1 இருக்கிறதுனால இப்படி நீங்கள் சும்மாவே ட்ராக் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக 1 2ன்னு வந்துடும் நினைப்பீங்க. ஆனால் வராது. ஏன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள அந்த ட்ராக்கிங் ப்ரொசிஷன் வந்து எந்த எஃபெக்டும் கொண்டு வராது. அதனால அதுக்குள்ள நம்ம ரோஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ROWS வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற முதல் காலமோட ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கோலன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். அப்புறம் ரோ ஃபார்முலாவோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண இங்கே முதல்ல இருக்கிற இந்த B4 மட்டும் லாக் பண்ணணும். முதல்ல இருக்கிற ஃபார்முலா மட்டும் லாக் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபார்முலாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு F9 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக 1 இருக்கு. அப்படியே இது ட்ராக் செகண்ட் இது நம்ம ட்ராக் பண்ணுவோம் 15,000. அதாவது ஏப்ரல் மந்த்தில் இருக்கிறதுலையே செகண்ட் பொசிஷன் வந்து 15,000. இந்த ரோவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். அதாவது செகண்ட் ஃபார்முலாவோட ரோ வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு F9 கொடுங்க. F9 கொடுக்கும்போது பாருங்க அதோட வேல்யூ வந்து 2ன்னு வந்து அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணுங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொசிஷன் படி கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து மல்டிபிள் காலமும் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மந்த் மட்டும் செலக்ட் பண்ணிக்குமா. இப்போ வந்து ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டேபிள்லேயே எது ஸ்மாலோ அதிலிருந்து லார்ஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதாவது ரொம்ப லார்ஜ் இல்லை, நம்ம கொடுத்துருக்கிறபடி லார்ஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2,000 இருக்கு. இந்த இடத்துல 8,000 போடும்போது என்ன நடக்குது பாருங்க. 7,000 மேலே போயிருச்சு. அந்த 8,000 கீழே வந்துருச்சு. அதாவது ஸ்மால் வந்து 7,000, அது கீழே 8,000. லார்ஜ் ஃபார்முலாவும் அதே தான், சேம் டிட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் வந்து லார்ஜ் அமௌண்ட்ல இருந்து ஸ்மால் அமௌண்ட் வரைக்கும் நமக்கு வேல்யூ கொண்டு வந்து தரும். இப்போ வந்து ஈக்குவல் டு லார்ஜ்னு டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல இங்கே அரே கேட்குது. அரே வந்து இந்த டேபிளில் இருக்கிற ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ROWS போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு முதல்ல அரே கேட்குது. அந்த அரே இடத்துல நம்ம இங்கே B தான் ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ என்டர் பண்ணியிருக்கோம். இந்த B4 செலக்ட் பண்ணிட்டு கோலன் கொடுக்குறோம். கோலன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக B4 இன்னொரு B4 ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஃபஸ்ட் இருக்கிற B4 மட்டும் நம்ம F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேல்யூ வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ரோவோட நம்பரை நமக்கு கொண்டு வந்து தரும். ரோவோட ஃபார்முலாவோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த லார்ஜோட ஃபார்முலா க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்துங்க இருக்கிறதுலே லார்ஜான வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகுது. அப்படியே இதை ஃபுல்லாமே ட்ரா பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கிற மாதிரியே நமக்கு லார்ஜ் அமௌண்ட்ல இருந்து ஸ்மால் அமௌண்ட் வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேல்யூ வந்துடும். மேபி இங்கே ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஃபார்முலா. ஆனால் இதோட வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அது வரைக்கும்